ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை டேட்டா சென்டர் எடுத்துக்கோங்க, இல்லை இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய கிரிட்டிக்கல் லோடுக்கு ஸோ யூபிஎஸ் வச்சிருப்போம். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்டையர் ஃபெசிலிட்டி லோடே வந்து ரன் பண்ணணும் அப்படின்னும் போது டிஜி கண்டிப்பாக டிஜி செட்ஸ் வச்சிருப்போம். ஸோ அந்த டிஜி செட்ஸ் மேபி வந்து எல்டி டிஜி செட்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெச்டி டிஜி செட்ஸாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா எல்டி டிஜி செட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹெச்டி டிஜி செட்ஸாக இருந்தாலும் சரி, பவர் ஆஃப் ஆன உடனே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லெஸ் தென் 60 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து ரிசீவ் பண்ணி நார்மல் பண்ணிட்டோம். எல்லா இடத்துலையும் அதுதான் ஜென்ரல் ப்ராக்டிஸ். ஆனால் ஒரு சில இடத்துல ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிஜியாக இருக்கட்டும், எல்டி டிஜியாக இருக்கட்டும், ஹெச்டி டிஜியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், பவர் கட் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து லெஸ் தென் 60 செகண்ட்ஸ்க்குள்ளே, அதாவது லெஸ் தென் 1 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரிசீவ் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு வரும். பட் இன் சம் கேசஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துப்பாங்க. எதனால் அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும்னா கம்ப்ளீட்டாக ஆட்டோவாக இருக்காது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி சைடில் டிஜி செட்ஸ் ஆன் ஆகிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவாக இருக்கும். அதுக்கப்புறம் வர அந்த விசிபியாக இருக்கட்டும், ஏசிபியாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் போய் மேனுவலாக ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். அப்படி இல்லையா உங்களுக்கு அந்த இப்போ வந்து ஒரு பவர் இருக்குது, டிஜி சிங்க் பேனல் இருக்குது, டிஜி சிங்க் பேனல்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா டிஜி சிங்க் பேனல்லேருந்து திருப்பி ஒரு எல்டி பேனல் வருது. திருப்பி எல்டி பேனல்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் போகுது. அதாவது 11 kV ட்ரான்ஸ்ஃபார்மர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அங்கேருந்து திருப்பி ஒரு ஸ்டெப் டவுன் ஆகிட்டு ஒரு எல்டி பேனல் வந்து போகும் பவர் சப்ளை. ஸோ இதர் ஹெச்டி சைடில் உங்களுக்கு ஆட்டோமேஷன் இருந்தாலும் சரி, இல்லை எல்டி சைடில் ஆட்டோமேஷன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆகும்னா டைம் எடுக்கும். நீங்கள் போயிட்டு மேனுவலாக போயிட்டு நீங்கள் வந்து பவரை வந்து நீங்கள் ரெஸ்யூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் பிரேக்கரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் சேஞ்ச் ஓவர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் தான் உங்களுக்கு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்லாம் சேஞ்ச் ஓவர் டைம் வந்து ஒரு ஃபெசிலிட்டிலையோ டேட்டா சென்டர்ஸ்லையோ ஆகிறதுக்கு டைம். பட் அதை தவிர்த்து நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆட்டோவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் லெஸ் தென் 60 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் பவரை எந்த ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் உங்களால் பவரை ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ். ஸோ உங்கள் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை டேட்டா சென்டர் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா வேறு இண்டஸ்ட்ரி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபெசிலிட்டியில் பவர் சேஞ்ச் ஓவர் டைம் ஆட்டோவெலாம் இருந்தது அப்படின்னா எவ்வளோ செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.